நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புன்னாகேசியர். அவர் நன்னாசிரிங்கிற ஊரில் இருக்கார். அவரோட ஜீவ சமாதி அங்கே இருக்குது. 12 சித்தரில் ஒருத்தர். அவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு ஏன் நம்மளை சிறப்பாக சொல்கிறோம்? ஆலயமே அடுத்து தான் சொல்கிறேன் பார்த்துங்க. நட்சத்திரம் ஒரு ஆலயம் அடுத்தது தான், நட்சத்திரம் பைரவர் அடுத்தது. ஆனால் முதல்ல நான் சித்தர் தான் சொல்லுவேன். ஜீவசமாதி வழிபாடு நம்ம செஞ்சாலே நம்மளோட கருமாக்கள் குறையுங்க. நம்மளோட ஜாதகத்துக்கு என்ன தான் கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, கோளாறு இருந்தாலும் சரி, நம்ம எப்படி தான் ஒரு மோசமான ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம அத்தனையுமே பாவங்களே விடுவிப்பவர் என்னென்னா நம்மளுடைய ஜீவசமாதி வழிபாடு தாங்க, சித்திர வழிபாடு தான். சித்திர வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய கருமாக்கள் அனைத்துமே குறையுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இன்று எத்தனை ஜீவசமாதி வழிபாடெல்லாம் வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆலயத்துக்கு ஈக்குவலாக, ஆலயத்துக்கு மேற்படி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டின்னு ஒன்று எடுத்துட்டாலுமே பழனிக்கு போகிற கூட்டத்தோடு அதிகமான கணக்கம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்காங்கிறது சர்வே. அதேமாதிரி ஒவ்வொரு ஜீவ சமாதியுமே வேங்கட சுப்பானந்த ஜீவ சமாதி சென்னையில், அதுமாரி பார்த்தீங்கன்னா வேலூரில் அயலானந்த சுவாமியோட ஜீவ